ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான நண்டு மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சளி பிடிச்சிருக்கா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நல்லா பெப்பர் போட்டு நண்டு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். சளி எல்லாம் பறந்து போயிடும், ரிலீஃபாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான நண்டு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுவையான நண்டு மசாலா பண்ணுறதுக்கு 2 மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி போட்டுக்கோங்க. கசகசா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 2 முந்திரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கோங்க. கூடவே வந்து 4 பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அம்மியில் அரைச்சா மாதிரி கொரண்டு தூள் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கொரண்டு இந்த அளவுக்கு நல்லா தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த மிளகு ஜீரக பவுடர்லேயே 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டுக்கோங்க. இதையும் பல்ஸ் மோடில் கொரண்டு பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய் கசகசாவையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், 2 மசாலாவையும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. மிளகு சீரகமும் தூள் பண்ணியாச்சு. தேங்காயும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் ஊற இருக்கட்டும். நண்டு மசாலா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சிடும். 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரித்து போட்டுக்கோங்க. அதே போல் 1 கப் பெரிய வெங்காயமும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 10லேருந்து 15 பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு பண்ணும்போது மசாலா வந்து நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கொரண்டு தூள் பண்ணிட்டு வந்திருக்க மிளகு சீரகம் பச்சை மிளகாய் சோம்பு தூளை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம பச்சையை தான் போட்டிருக்கோம், வதக்கலை. அதனால இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக போட்டோடனே இஞ்சி பூண்டுலாம் போடும்போது அடிப்பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். மிளகோட காரம் நிறைய இருக்கும். மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் நான் காரம் போடுறேனோ அங்கெல்லாம் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா நம்ம பச்சை மிளகாய், மிளகாய் தூள் எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நல்லா காரச்சாரமாக வேணும்னா நான் சொன்ன அளவு போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. ஓரம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் ஓரம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இப்போ வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசாவை ஊற்றிக்கலாம். தேங்காயையும் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மிக்ஸி கழுவுன தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மஞ்சள் போட்டு நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். 1 kg நண்டு, நண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டுக்குள்ளே நல்லா மசாலா ஏறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கமகமெண்ட்டு நண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நண்டு மசாலா ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக நண்டு மசாலா நல்ல மசாலா உள்ள நண்டுக்குள்ளே ஏறி சூப்பராக வெந்திருக்குது. இப்போ வந்து கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவும் நண்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நண்டு மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கமகமன்ட்டு நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க.
இது சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மாதிரி நண்டு நல்லா செஞ்சு சாப்பிடும்போது சளி எல்லாம் நல்லா பறந்து ஓடிடும். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நண்டு இது வரைக்கும் சாப்பிடாதவங்க இதே போல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.